ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது, ஜாதகத்துல ஒரு சில சேர்க்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போ ஜாதகத்துல இந்த செவ்வாய், சனி சேர்க்கை இருப்பவர்களோட கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. அவ்வளவு மிகுந்த சிரமத்தை அனுபவிப்பாங்க. இது ஜாதகத்துல 12 இடத்துல எங்க இருந்தாலுமே பிரச்சனை தான். அப்ப எந்த இடத்துல இருக்கோ அது சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். இப்போ இதுல நம்ம பார்க்கவிருப்பது இந்த செவ்வாய், சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு எப்பவுமே இந்த வீடுங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும். இப்ப வாடகை வீட்ல இருந்தாலும் அவங்க வீடு தொடர்பான பிரச்சனைகள்ல ரொம்ப சிக்கிக்குவாங்க. ஒரு வீடு வாங்குறாங்க, இல்ல இடம் வாங்கி கட்டுறாங்க அப்படிங்கும் போதும், அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் சொல்லி அடங்காத, சொல்லில் மாளாத அந்த பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரியான சிக்கல்கள்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு பரிகாரம் தான் இப்ப நான் சொல்லக்கூடியது. பொதுவாவே செவ்வாய், சனி சேர்க்கை உங்க ஜாதகத்துல எங்க இருந்தாலுமே, ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். இதுல இந்த வீடுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டு தொடர்பான பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது, பொதுவா நீங்க இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் உங்களோட பேர்ல மட்டும் வீடு நீங்க அத பதிவு பண்ணாம, உங்களோட மனைவி, இல்ல அம்மா, அப்பா யாரோட பேர்லயாவது சேர்ந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. இல்ல உங்க பேர்ல தான் வீடு இருக்கணும்னு நீங்க ஆசைப்படும்போது, பொதுவா ஒரு வீடை நீங்க புதுசா வாங்காம, புதுசா நீங்களே கட்டாம, ஏற்கனவே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் வேற யாராவது கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி அத கட்டி பயன்படுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு 6 மாசமாவது குறைஞ்சபட்சம் வேற யாராவது கட்டி பயன்படுத்தின அந்த வீடை நீங்க வாங்கி, கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மாரி மாத்திக்கலாம். ஒரு சின்ன ஒரு பகுதிய இடிச்சுட்டு நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க மாத்தும்போது, உங்களுக்கு இந்த வீடு கைய விட்டு போகாது. வீட்டுனால ஏற்படக்கூடிய இழப்புகள், உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கும்போது கட்டுப்படுத்தப்படும். அதாவது புது வீடா கட்டி நீங்க குடி போறதுக்கு பதிலா, இந்த விஷயங்கள நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வீடு, அதாவது நீங்க ஒரு கனவுல இருப்பீங்க. இந்த மாதிரி வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாரி வீட நீங்க வாங்கிட்டு ஒரு சின்ன அதாவது இது பரிகாரமா தான் நான் செய்ய போறோம். வீட ஃபுல்லா இடிக்க போறதில்ல. ஒரு சின்ன பகுதிய நீங்க இடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அத பயன்படுத்தி அங்க குடியேறி உங்களோட வாழ்க்கைய நீங்க அங்க தொடங்கும்போது, வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. இது செவ்வாய், சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய பரிகாரமா இருக்கும். ஏன்னா, இந்த வீடு தான் நமக்கு நிம்மதியே, சந்தோஷத்த தரக்கூடியது. அடுத்த தலைமுறைக்கு நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொத்து எல்லாமே வீடு தான் அப்படிங்கும்போது, ஒரு சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனால இந்த விஷயத்தை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம! நன்றி, வணக்கம்.